ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது டீம் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான வெஜ்ஜு கட்லட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம தேவையான பொருள் பார்க்கலாம். நான் 2 உருளைக்கிழங்கை மசிச்சு வச்சுருக்கேன். ப்ரெட்டு ஸ்க்ரப் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயத்தை பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, அதுக்கப்புறம் சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், தேவையான அளவு உப்பு, சில்லி பவுடர். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்குல நான் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் சோள மாவு, அப்புறம் 3 ஸ்பூன் அரிசி மாவு, அப்புறம் சில்லி பவுடர், தேவையான உப்பு, அப்புறம் ரெட் சில்லி சாஸ் வச்சுருக்கோம்ல அது 1 ஸ்பூன், சோயா சாஸ். இப்போ நம்ம எல்லாத்தையும் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு கரண்டியில் மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா கையில் எண்ணெய் தடவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே நல்லா எண்ணெய் கையில் தடவி கட்லெட் ஷேப்பில் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சோள மாவை கரைச்சி அதில் டிப் பண்ணி நம்ம ஸ்க்ரப் பண்ணி வச்சுருக்க ரஸ்க் தூளில் நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா கட்லட்டையும் நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இது மாதிரி எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் எண்ணெயில் எண்ணெய் சூடானா நம்ம செஞ்சு வச்சுருக்க கட்லெட்டை ஒன்று ஒன்றா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறத்தில் ஃப்ரை பண்ணி நல்லா சுட சுட எடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். இதோடு நம்ம டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.